ஹாய் ஹலோ மக்களே, நான் என்ன பண்ணாலும் என் சேனலுக்கு வியூஸே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஆல்ரெடி வியூஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அதில் வந்து டெக்னிக்கல் பார்ட் மட்டும் நான் வந்து சொல்லியிருந்தேன். சில நான் டெக்னிக்கல் பார்ட்டும் வந்து இருக்குது. அதாவது வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து வியூஸ் போகிறதுக்கு நிறைய காரணங்களும் இருக்கும். சில விஷயம் வந்து அதாவது ஒரு காரணமே இல்லாமல் கூட ஒரு சில வீடியோக்கள் நல்லா போகும். ஓகேவா, நம்மளால் வந்து யூகிக்கவே முடியாது எந்த மாதிரி போட்டால் வியூஸ் வந்து நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு வந்து ஒரு சில மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் போடுற வீடியோவோட வியூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதில் மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல், இன்னொன்று வந்து அனலிட்டிக்கல்னு சொல்லலாம், இல்லை நான் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டெக்னிக்கல் சைடு அப்படின்னா நம்ம இப்போ ஒரு வீடியோ போடுறோம் அப்படிங்கிறப்போ அதுக்கு தம்ப்நெயில், டைட்டில், டேகு அந்த மாதிரியான விஷயமெல்லாம் ப்ராப்பராக வந்து கொடுக்கணும். ஓகேவா, அப்படி கொடுக்கறது மூலயமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட சேனல் வியூஸ் வந்து நல்லா போகும். ஓகேவா, இதை பற்றி நான் டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு ஷார்ட்ஸாக சொல்லணும் அப்படின்னா தம்ப்நெயில் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வீடியோவை வந்து அதாவது உள்ள வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே வெளியில வந்து ஷோ ஆகுற விஷயம் தான் தம்ப்நெயில். இந்த தம்ப்நெயிலை பார்த்து தான் நம்ம வீடியோவை வந்து பார்க்கறதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ அப்போ தம்ப்நெயில் வந்து எப்போதுமே கேட்சியாக இருக்கணும். அதாவது ஈஸியாக வந்து மக்களை வந்து ஒரு அந்த எப்படி சொல்றதுன்னா ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு தம்ப்நெயில் இருக்கணும். அதே மாதிரி தான் டைட்டிலும். ஸோ டைட்டில் எப்போதுமே வந்து கொஞ்சம் வந்து கியூரியஸாக இருக்கணும். ஓகேவா, அதாவது நம்ம வீட்டில் இதை செஞ்சுட்டோமா அதை செஞ்சுட்டோமா எதை ஓகேவா இந்த என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியில தான் வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. இன்னொன்று இது தெரியுமா அப்படிங்கிறப்போ எது தெரியுமா. ஸோ மேக்சிமம் நம்மளோட டைட்டில் வந்து எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் சஸ்பென்ஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது அவங்கள்ட்ட டைரக்டாக சொல்லிடவும் கூடாது. அதே நேரத்தில் இவங்க இந்த வீடியோவில் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு ஒரு அந்த கிளிக் த்ரோ ரேட்டுன்னு சொல்லுவாங்க, CTR ரேட்டு. இந்த ரேட்டு வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் அப்புறம் டைட்டிலை வச்சு தான் வரும். ஸோ நம்மளோட வீடியோவை எத்தனை பேர் உள்ள கிளிக் பண்ணி பார்க்குறாங்க, இந்த CTR ரேட்டை வந்து நீங்கள் அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்க சேனல் வந்து நல்ல வியூஸ்ல வந்து போகும். அப்ப அந்த CTR ரேட்டுக்கு ரொம்ப முக்கியம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தம்ப்நெயிலும் டைட்டிலும். அப்போ உங்களுக்கு அதை செய்ய தெரியல அப்படின்னா கத்துக்கோங்க. ஓகேவா, இப்ப தம்ப்நெயில் செய்யறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. நான் வந்து எப்படி தம்ப்நெயில் வந்து உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல போடுறேன். ஏன்னா அப்போ ஒரு டீடைல்டா சொன்னாதான் நல்லா இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நீங்க தம்ப்நெயில் எடிட்டிங் வந்து என் சேனல்ல வெயிட் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப டைட்டிலும் நம்ம கரெக்டா கொடுத்துட்டோம், தம்ப்நெயிலும் கரெக்டா கொடுத்துட்டோம். அடுத்து கீவேர்ட்ஸ் அப்படிங்கறத ஆஷ் போட்டு நம்ம பக்கத்துல போடுவோம் பாத்தீங்களா, அதுதான் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் பொறுத்தவரை நம்ம சேனலுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு குக்கிங் சேனலாக இருக்கோம் அப்படின்னா ஒரு 10-15 கீவேர்ட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். தமிழ் குக்கிங் சேனல், குக்கிங், ஃபுட் லவ், அந்த மாதிரி நிறையா இருக்கும். இதே இப்போ நம்ம ஒரு விளாக் சேனலாக இருக்கோம்னா விளாக், டே விளாக், மினி விளாக், அந்த மாதிரி. இதே இப்போ லாங் வீடியோவாக போடுறோம் அப்படின்னா விளாக், டே இன் மை லைஃப் அப்படின்னு நிறைய வந்துட்டு கீவேர்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணுங்க. அப்புறம் டேக் கண்டிப்பாக கொடுங்க. இப்போ டேக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சைடில் வந்து ஒரு வீடியோவும் கொடுக்குறேன். அதாவது எப்படி வந்து டேக் வந்து நம்ம சர்ச் பண்றதுன்னு. இப்போ நீங்க வந்து ஒரு சாம்பார் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாம்பாரையே யூடியூப்ல நிறைய பேர் நிறைய விதமா வந்து தேடி இருப்பாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா யூடியூப் சர்ச் பேனல்ல போய் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணணும் சாம்பார் செய்வது எப்படி. அப்ப நீங்க சாம்பார்னு அடிச்சாலே கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான நிறைய டேக் வந்து வரும். அப்ப நீங்க அதையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க ஒரு சாம்பார் வீடியோ கொடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டேக் லைன் வந்து ஆட் பண்ணணும். இதே இப்ப நம்ம மினி விளாக் பத்தி போடுறோம், இல்ல டே இன் மை லைஃப் போடுறோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா நம்ம யூடியூப் சர்ச்ல போய் சர்ச் பண்ணும்போது கீழே என்ன டேக் வருதுன்னு பாருங்க. அந்த டேகை காப்பி பண்ணி உங்களோட வீடியோ டேக்ல வந்து ஆட் பண்ணிடுங்க. அது போல டெஸ்கிரிப்ஷன். ஓகேவா, டெஸ்கிரிப்ஷன் எப்போதுமே ஒரு வீடியோவுக்கு அழகா கொடுக்கணும். அது தமிழ்ல தான் கொடுக்கணும், இங்கிலீஷ்ல தான் கொடுக்கணும், அந்த மாதிரியான எந்த இதுவும் கிடையாது. ஸோ நீங்க அழகான ஒரு டெஸ்கிரிப்ஷன் இதை நீங்களே கொடுக்க முடியுமான்னு கேட்டா அப்படியும் இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ChatGPT, ஜெமினி இந்த மாதிரியான ஆப்பை யூஸ் பண்ணியுமே நம்ம டெஸ்கிரிப்ஷன் வந்து எடுத்துக்கலாம். இந்த டெஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில் இது ரெண்டுத்தையுமே நான் வந்து அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா, தம்ப்நெயில் எப்படி வந்து ரெடி பண்றது, அதாவது ChatGPT இல்ல ஜெமினியை யூஸ் பண்ணி எப்படி தம்ப்நெயில் வந்து வைக்கலாம், எப்படி வந்து டெஸ்கிரிப்ஷன் வந்து வீடியோக்கு போடணும். ஓகேவா, அது போல கீவேர்ட்ஸையுமே வந்து நம்ம ChatGPTல இருந்து எடுக்கலாம். இது ஃபுல்லாவே இந்த டெக்னிக்கல் பார்ட் ஃபுல்லாவே நம்ம வந்து அடுத்த வீடியோல வந்து பிராக்டிக்கலா நான் வந்து சொல்லி கொடுக்குறேன்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்க கரெக்ட் பண்றது டெக்னிக்கல் சைட்ல. இதே இப்ப நான் டெக்னிக்கல், அதாவது அனலிட்டிக்கல் வைஸ் நம்ம என்ன பண்ணணும், ஓகேவா? சில டேர்ம்ஸ் மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ்ல தான் எனக்கு வருது, ஏன்னா அது வந்து எனக்கு தமிழ்ல வந்து எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, ஓகேவா? ஸோ அதனால யாரும் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த அனலிட்டிக்கல் வைஸ் அப்படின்னா இதுல வந்து நம்ம கொஞ்சம் சைக்காலஜிக்கலா யோசிக்க வேண்டியது இருக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா, உங்களோட ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கறத முதல்ல நீங்க டிசைட் பண்ணணும். அப்போ உங்க சேனலோட ஆடியன்ஸ் யாருன்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு ஏத்த மாதிரியான வீடியோவை உங்களால கொடுக்க முடியும். இப்போ ஒருத்தவங்க சமைக்கிறாங்க, ஒரு சமையல் வீடியோ போடுறாங்க அப்படின்னா அவங்களோட ஆடியன்ஸ் யாரா இருப்பாங்க? சமைக்கிறவங்களா தான் இருப்பாங்க, இல்ல சாப்பாடு பிடிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பார்த்தா மட்டும்தானே அந்த குக்கிங் சேனலுக்கு ஒரு வியூஸ், அதாவது அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து இருக்கும். அதாவது நான் வந்து ஒரு சேனல்ல போய் குக்கிங் பாக்குறேன்னா ஒண்ணு நான் சமைக்கிறதுக்காக பார்ப்பேன், இல்லையா அதை யாரையாவது சமைச்சு தர சொல்லி கேட்கறதுக்காக பார்ப்பேன். அப்ப எனக்கு ஃபுட்டு தான் அங்க வந்து என்னோட அல்டீரியர் மோட்டிவ், ஓகேவா? அதே போல இப்போ படிப்பு சம்பந்தப்பட்ட வீடியோ போடுறேன் அப்படின்னா அப்ப நம்மளோட ஆடியன்ஸ் யாரா இருப்பாங்க? ஒன்னு ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க, இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸோட அம்மா அப்பாவா இருப்பாங்க. அதிகமா அம்மா அப்பாவும் பார்க்க மாட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வீடியோ போடுறேன், எந்த கேட்டகரி, எந்த ஏஜ் கேட்டகரி. ஏன்னா இப்ப நம்ம கிட்ஸுக்கான ரைம்ஸ் போடுறோம் அப்படின்னா அதை வந்து பெரிய பசங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதே பெரிய பசங்களுக்கான கிளாஸஸ் போடும்போது கிட்ஸ் வந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப நம்மளோட ஆடியன்ஸை தான் ஃபிக்ஸ் பண்ணணும், ஓகேவா? அந்த ஆடியன்ஸை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட சைக்காலஜிக்கல் டைமிங்கை வந்து நம்ம யோசிக்கணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் உங்க வீடியோவை பார்க்க போறாங்க அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் எப்போ ஃப்ரீயா இருப்பாங்க, ஓகேவா? அதாவது எப்படின்னா, காலையில ஏந்திரிச்சதுல இருந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்டை வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், இந்த மாதிரி ரொம்ப சமையல் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பிஸியா இருப்பாங்க. ஒரு 11:30-12 மணிக்கு மேலதான் கொஞ்சம் ஃப்ரீ ஆவாங்க. அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு மேல ஒரு 5-6 மணி வரை கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. அப்ப நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே எப்படி இருக்கும்னா அந்த டைம்ல இருக்கணும். அவங்க எப்ப வந்து போன்ல எங்கேஜ் ஆவாங்களோ அந்த டைமை வந்து நம்ம எடுக்கணும். இதே நீங்க ஒரு கிட்ஸுக்காக போடுறீங்க அப்படின்னா கிட்ஸ் மேக்ஸிமம் பாத்தீங்க, அதாவது குழந்தைங்களுக்காக நீங்க ஒரு சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா குழந்தைங்க காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்குமே எங்க இருப்பாங்கன்னா ஸ்கூல்ல இருப்பாங்க. திரும்ப ஸ்கூல் முடிஞ்சு வந்தாலுமே டியூஷன் போயிடுவாங்க. அப்ப அவங்க வீட்டுல வந்து செட்டில் ஆகுறதுன்னு பார்த்தா நைட்டு 8 மணிக்கு தான். அந்த 8 மணிக்கு மேலதான் வந்து பசங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. அப்போ நீங்க போடுற வீடியோ அந்த டைமிங்ல போடணும். ஸோ இப்போ நிறைய பேர் கேட்பாங்கல்ல, எந்த டைமிங்ல போட்டா வியூஸ் நல்லா போகணும், அதுக்கு இதுதான் வந்து முதல் ஆன்சர். ஃபர்ஸ்ட் உங்களோட ஆடியன்ஸை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களோட வியூவர்ஸ் யாரு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அந்த வியூவர்ஸ் எப்ப ஃப்ரீயா இருப்பாங்க, ஏன்னா எல்லார் பக்கமும் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்னா ஒரு ஸ்டைல் தான், ஒரு ஸ்டைல் ஆஃப் லைஃப் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏதோ ஒரு 2-3 வீட்டில் மட்டும்தான் அந்த லைஃப் ஸ்டைல் மாறி வேற மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான லைஃப் ஸ்டைல்ல தான் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ நீங்க இந்த விஷயத்த வந்து யோசிச்சு அந்த டைமிங்ல வந்து வீடியோ போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நல்லா போகும். அது போல சாட்டர்டே சண்டேல உங்களோட வீடியோ கண்டிப்பா வந்து அப்லோட் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா இப்ப ஃப்ரைடே அப்படிங்கிறப்போ சாட்டர்டே சண்டே வீக்கெண்டா இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த டைம்ல போனை வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்மளோட வீடியோவை வந்து கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கான டைம் வந்து அதிகமா வந்து இருக்கும். சரி, இப்போ அவங்க கிளிக் பண்ணி பார்க்குறாங்க, நம்ம ஆடியன்ஸோட டைமிங் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாம் ஓகே. பட் அந்த வீடியோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பார்க்கறதுக்கு, அதுல தான் நம்மளோட வியூஸ் வந்து அதிகமாவே போகும். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நம்மளோட வீடியோ வந்து பூர்த்தி பண்ணுதா அதையும் வந்து நீங்க பாத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 மந்த்ரா வந்து சொல்லுவேன். அதாவது எப்படின்னா, கண்ணு பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும், காதுல கேட்கறதுக்கு நல்லா இருக்கணும். இந்த 2 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வியூஸ் நல்லா போகும். அதாவது கண்ணால பாக்குறதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு கேமராவில் வந்து ஒரு இடத்தையே எடுக்கிறோம்னாலும் என்ன மாதிரி ஆங்கிள் வச்சு எடுக்கிறோம், என்ன மாதிரி கிளியரா கொடுக்கிறோம், அந்த பிளர் ஆகாம அந்த மாதிரி நம்ம பாக்குறதுக்கு வந்து இரிட்டேட் ஆகாம ஒரு வீடியோ பளிச்சுன்னு தெரியணும், ஓகேவா? அதே போல காதுல கேட்கறதுக்கு அது வந்து ஒரு பாட்டா இருக்கலாம், இல்ல நம்ம பேசக்கூடிய விதமா இருக்கலாம், நம்மளோட டோனா இருக்கலாம், இல்ல நம்ம வந்துட்டு அழகா கண்டென்ட் வாசிச்சு அப்படி கூட பண்ணலாம். அப்ப கேட்கறதுக்கும் வந்து நல்லா இருக்கணும். இது 2ம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோக்கு வியூஸ் வந்து நல்லாவே வந்து போகும். ஸோ நீங்க வந்து உங்களோட ஆடியன்ஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அந்த ஆடியன்ஸ் எப்ப ஃப்ரீயா இருப்பாங்கன்னு அவங்களோட டைமை வந்து கண்டுபிடிங்க. இதை 2த்தையும் ஃபாலோ பண்ணி நீங்க வீடியோ போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வியூஸ் வந்து நல்லா போகும். இதையும் தாண்டி நான் இப்படிலாம் கரெக்டா பண்ணி
போடுறேன் அப்பவும் எனக்கு வந்து வியூஸ் போகவே இல்லை அப்படின்னா உங்களோட வீடியோ பேட்டர்னை வந்து மாத்துங்க. ஓகேவா? அதாவது ஒரே மாதிரியான விஷயத்த ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பா அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக் வந்து வந்துடும். ஓகே, ஒரு சேனல் ஃப்ரீஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரே மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அதை பிரேக் பண்ணி வேற மாதிரி மெத்தட்ல வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதாவது நீங்க இப்போ சப்போஸ் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம இருந்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்து பாருங்க, இல்ல ஃபேஸ் காட்டாம இருந்தீங்க, இல்ல வந்து கேமராவோட ஆங்கிளை வந்து நான் மாத்தி பாக்குறேன், இல்ல பிளேஸையே நான் மாத்தி பாக்குறேன். இப்போ நீங்க குக் பண்ற இடம் ஒரு இடமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் ஸ்லைட்டா வந்து வேற ஒரு இடத்துல நின்று வீடியோ எடுக்கிறது, இல்ல விளாகே வந்து இப்போ ஷாப்பிங் விளாகாவே போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாள் குக்கிங் விளாக் எடுத்து போடுங்க. இந்த மாதிரி சின்ன ஒரு பேட்டர்ன், அதாவது இதை வந்து மாத்துங்க. டைமிங்கை மாற்றி பாருங்க. இந்த பண்ணியும் உங்களுக்கு வியூஸ் போகலை அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளோட வீடியோவோட வியூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வியூஸ் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா கன்சிஸ்டன்சி. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்பிக்கையோட ட்ரஸ்ட்டோட ஃபாலோ பண்ணணும். அது கடைசி வரைக்கும் நம்ம போயிட்டு அப்புறம் தான் அதோட ரிசல்ட்டை வந்து நம்ம பற்றி யோசிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் லைக் கொடுக்க மாட்டீங்க, அந்த ஹைப் பட்டனையும் ப்ளஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ எடுக்கும்போது அப்போ இவ்வளோ லைக் வந்திருக்குடா, இதுக்காகவாது நான் நிறைய வீடியோ போடணும்னு தோணும். ஓகே, தேங்க்யூ, பை.